வைபவ் சூரியவன்ஷி 32 பால்ல செஞ்சுரி போட்டு எமர்ஜிங் ஏஷியா கப்ல சம்பவம் பண்ணிருக்காரு. மொத்தமா அவர் 42 பால் பிளே பண்ணி 11 4 15 6 அடிச்சு 144 ரன் எடுத்து மிரட்டிருப்பாரு. கேப்டன் ஜிதேஷ் சர்மாவும் 32 பால்ல 83 ரன் எடுத்து கடைசி வர நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்ண டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா முரட்டத்தனமா போலிங் போட்டு 5 விக்கெட் ஆல் எடுத்து சம்பவம் பண்ணிருப்பாரு. கூடவே சிராஜ் அண்ட் குல்தீப் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தோம், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தோம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க. டே 2ல இந்தியா எவ்வளவு அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா பாபர் அசாம் பல வருஷத்துக்கு அப்புறமா செஞ்சுரி போட்டு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஸ்ரீலங்கா விசஸ் பாகிஸ்தான் பிளே பண்ண செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல ஸ்ரீலங்கா டீம் முதல்ல பேட்டிங் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீலங்கா டீம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சோம், செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியாம சொதப்பிருப்பாங்க. இதனால இன்னிங்ஸ் முடிவில் ஸ்ரீலங்கா டீம் 8 விக்கெட் விட்டு 288 ரன் எடுத்திருப்பாங்க. சேசிங்ல பாபர் அசாம் அடிச்ச தரமான செஞ்சுரியால பாகிஸ்தான் டீம் இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஓடிஐ சீரீஸை வின் பண்ணி இப்போ சம்பவம் பண்ணிருக்காங்க. 71st செஞ்சுரி அடிக்க கோலி எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, கிட்டத்தட்ட பாபர் அசாமும் அதே போலதான் கஷ்டப்பட்டு இப்ப செஞ்சுரி அடிச்சு கம்பேக் கொடுத்திருக்காரு.